தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டுமென்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமேன். இப்போது நாம் செய்த பாவங்களுக்கு மனம் வருந்தியவர்களாக உத்தம மனஸ்தாப ஜெபத்தை சொல்வோம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் வந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்திருப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். சிலுவை பாதை முன்னுரை. தவக்காலம். இது நமது ஆன்மீக பயணத்தின் தொடக்க காலம். கல்வாரி நாதரை நோக்கி கண்கலங்கி கையெடுத்து கும்பிடும் புனித காலம். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றி வரட்டும் என்றார் இயேசு. அந்த சிலுவை பாதையை தியானிக்க இருக்கும் நாம் சிலுவை பாதையின் பேறு பலன்கள் நம்மையும் நம் பிள்ளைகளையும் நம் குடும்பத்தையும் வந்து சேரும்படி நமக்காக சிலுவையில் மரித்த இயேசுவை உற்று பார்ப்போம். நம்மை நலமாக்க பரிகார பலியாக பிதா இயேசுவை பலியாக்கினார். நம்மை பரிசுத்தராக்குவதற்காக நாம் அழிந்து போகாமல் இருக்க இயேசு தம்மையே அழித்து கொண்டார். நம்முடைய துன்பங்களில், சோதனைகளில், போராட்டங்களில் நமக்கு துணையாக இருக்க பாடுபட்டு மரித்த இயேசுவின் ஆவி இப்பொழுது நம்மீதும் பொழியப்பட இத்திருச்சிலுவை பாதையில் பக்தியுடன் பங்கேற்போம். முதல் நிலை. இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. பிலாத்து மீண்டும் அவர்களை பார்த்து, அப்படியானால் நீங்கள் யூதரின் அரசர் என்று குறிப்பிடும் இவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவர்கள் அவரை சிலுவையில் அறையும் என்று மீண்டும் கத்தினார்கள். ஆகவே பிலாத்து கூட்டத்தினரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வண்ணம் பரபாவை விடுதலை செய்து இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான். பிலாத்து தனது பதவியை காத்துக்கொள்ள தனது சுயநலத்திற்காக இயேசுவின் மீது குற்றம் சாட்டி யூதர்களை மகிழ்விப்பதற்காக இயேசு குற்றமற்றவர் என்று தெரிந்திருந்தும் உண்மையை புறந்தள்ளிவிட்டு இயேசுவை சிலுவை சாவுக்கு தீர்ப்பிடுகிறான். சிந்தனை. இயேசுவே, நான் எத்தனை முறை என் வாழ்வில் நான் எடுக்கும் முடிவால், தீர்ப்புகளால் நேர்மையான மனிதர்களின் வாழ்வை சீரழித்திருக்கிறேன். நான் வாழ, நான் பதவி உயர்வு பெற, நான் நற்பெயர் பெற்றிட, என்னுடைய சுகபோக வாழ்வுக்கு எந்த தடங்களும் ஏற்படாமல் இருக்க இத்தனை மனிதர்களின் மனதை, வாழ்வினை கெடுத்திருக்கிறேன்.
என்னுடைய தவற்றை நான் ஏற்றுக்கொள்ளாமல் நான் பிறர் மீது குற்றம் சுமத்தி அவர்களை காயப்படுத்தி இருக்கிறேன். இவ்வாறு பிறரை தீர்ப்பிடும் போது இயேசுவையே தீர்ப்பிடுகிறேன் என்று நினைக்க மறுக்கிறேன். தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்புக்குள்ளாவீர்கள். ஜெபம். இயேசுவே, என் வாழ்வில் நான் யாரையும் குறை சொல்லாமலும் தீர்ப்பிடாமலும் நான் செய்த தவற்றை நியாயப்படுத்தாமலும் இருக்க நல்ல மனதை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். இரண்டாம் நிலை. இயேசுவின் மேல் சிலுவை சுமத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. அவரை ஏளனம் செய்த பின் அவருடைய ஆடைகளை கழற்றிவிட்டு செந்நிற மேலுடையை அவருக்கு அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக வெளியே கூட்டி சென்றனர். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறிய இயேசுவின் மேல் பார சிலுவையை சுமத்துவதன் மூலம் மனுக்குலத்தின் பாவங்கள் அனைத்தையும் அவர் மேல் சுமத்துகிறார்கள். கசையடியும் முள்முடியும் தந்த வேதனை போதாதென்று இதோ சிலுவையும் இயேசுவின் மீது சுமத்தப்படுகிறது. அடிமைகளுக்கும் கொடூர குற்றவாளிகளுக்குமே தண்டனையாக கிடைக்கும் சிலுவை இதோ இயேசுவின் தோள்களில் சுமத்தப்படுகிறது. மக்கள் நாயகனாக எருசலேம் வீதிகளில் கழுதை மேல் வலம் வந்த இயேசு இதோ கொடூர குற்றவாளியாய் மக்களின் ஏளன பேச்சுக்கிடையில் சிலுவை சுமந்தவராய் தன் மரணத்தை நோக்கி பயணிக்கின்றார். சிந்தனை. என் வாழ்வில் நான் சிறுவனாக இருந்தபோது நான் ஆசைப்பட்ட படிப்பு படிக்காமல் என் குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலைக்கு சென்றது. என் மேல் என் குடும்ப பாரம் சுமத்தப்பட்டது. வேலை செய்யும் இடத்தில் மேல் அதிகாரிகள் என்னை அடிமையாய் நடத்தியது. குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் என் வாழ்வுரிமை, கல்வி உரிமை, சமூக அந்தஸ்து இழந்து என் சகவயது பிள்ளைகள் போன்று இல்லாமல் என் மீது சுமத்தப்பட்ட பாரத்தால் நான் நிலைகுலைந்து போகிறேன். ஜெபம். அன்பு இயேசுவே, என் வாழ்வில் கடவுள் எனக்கு கொடுத்த குடும்பத்தை, பெற்றோரை, பிள்ளைகளை சுமைகளாக எண்ணாமல் அவர்களை சுகங்களாக எண்ணும் மனதை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. விழுதலும் எழுதலும் எல்லோருடைய வாழ்விலும் இயற்கை. ஆனால் வீழ்ந்தே கிடப்பது நம் வாழ்வில் கோழைத்தனம். வீழ்ந்த இயேசு வீழ்ந்தே கிடக்கவில்லை, எழுகின்றார். கலிலேயா முதற்கொண்டு யூதேயா வரை மக்களுக்கு இறை அரசை அறிவிக்க நடையாய் நடந்த கால்கள் இப்போது நடக்க முடியாமல் தடுமாறுகின்றன. என்னதான் கீழே விழுந்தாலும் நல்ல மனிதர்கள் எழுந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆண்டவரே, எம்மீது நீர் வைத்த அன்பை எண்பிக்க சிலுவை சுமந்து மண்ணில் விழுந்து எழுந்து நடந்தீர். சிந்தனை.
இயேசுவே, நான் உம்மை புகழ்கின்றேன், ஆராதிக்கின்றேன், அன்பு செய்கின்றேன் என்று சொல்லி அநியாய வட்டி வாங்குகிறேன். கடன் கேட்பவருக்கு அவருடைய நெருக்கடியான நிலைமை தெரிந்தும் இல்லை என்று வாய் கூசாமல் பொய் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய இந்த பண ஆசையால் உம்மை இன்னும் கீழே விழச் செய்கிறேன். என்னை மன்னியும். ஜெபம். இயேசுவே, நீர் விழுந்தது கழுமரத்தின் பாரத்தினால் மட்டுமல்ல, பல்வேறுபட்ட என்னுடைய பாவத்தினால்தான். என் பாவத்திலிருந்து நான் எழுந்து பரிசுத்த வாழ்வில் தொடர்ந்து பயணம் செய்ய எனக்கு வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களும் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாக இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்றார். புண்பட்ட மனதோடும் நெருங்கிய உடலோடும் மனித குடும்பத்தின் சுமையை சுமக்கும் இயேசு தன் தாயை சந்திக்கின்றார். கடவுளை கற்பத்தில் சுமந்து மகிழ்ந்த கனவுகள் தொலைந்து போக அன்னை மரியாள் அடக்க முடியாத துக்கத்தோடும் பொங்கிய கண்ணீரோடும் தன் மகனை சந்திக்கிறார். சிந்தனை. இன்று பல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஏற்படும் கொடிய நோயை பார்த்து மனக்காயங்களுக்கும் துயரங்களுக்கும் உள்ளாகின்றனர். பசியாலும் பட்டினியாலும் நோய் நொடியாலும் சோர்ந்து போய் இருக்கின்றார்கள். சில பெற்றோர்கள் பிள்ளைகளின் துன்பங்களை பாரமாக நினைத்து அவற்றை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். ஜெபம். இறைவா, உம் தாய் உமது துயரத்தை பார்த்து சோர்ந்து போகாமல் துணிவோடு இறைவனின் சித்தம் என ஏற்றுக்கொண்டது போல நாங்களும் எங்களது பிள்ளைகளின் துன்பத்திலும் துயரத்திலும் பங்கேற்று அவற்றை உமது மகிமைக்காக என்று ஏற்றுக்கொள்ள வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஐந்தாம் நிலை. இயேசுவின் சிலுவையை சீமோன் சுமக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. அவர்கள் இயேசுவை இழுத்துச் சென்று கொண்டிருக்கும் போது சீரின் ஊரை சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார். அவர்கள் அவரை பிடித்து அவர் மேல் இயேசுவின் சிலுவையை வைத்து அவருக்கு பின் அதை சுமந்து கொண்டு போக செய்தார்கள். சிலுவை பயணத்தில் இயேசு மிகுந்த களைப்போடு காணப்பட்டார். ஒருவேளை வழியில் அவர் இறந்து விடலாம் என்று கருதிய படை வீரர்கள் அவ்வழியாக சென்ற சீமோனை இயேசுவின் சிலுவையை சுமக்க கட்டாயப்படுத்துகிறார்கள். கட்டாயத்தின் காரணமாக சீமோன் சிலுவை சுமந்தாலும் இயேசுவுக்கு அது ஆறுதலாக இருந்தது. சீமோன் உதவியை அமைதியாக ஏற்றுக்கொள்கிறார். சீமோனின் உதவியை பெறுவதன் மூலம் இயேசு அவருடைய துன்பத்தில் பங்கெடுக்க நம்மையும் அழைக்கிறார். சிந்தனை. இன்று உலகில் பலருக்கு பல விதங்களில் உதவி தேவைப்படுகிறது. குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள் தங்கள் வாழ்வில்
துன்பமெனும் பாரத்தை சுமந்து செல்லும் போது ஆறுதல் இன்றி தவிக்கிறார்கள். அவர்களுடைய கஷ்டங்களை பார்த்தும் பாராமுகமாய் செல்கிறோம். ஏனெனில் நமது பார்வை மங்கி போய்விட்டது. நமது மனச்சுமையால் கஷ்டங்களால் தளர்ந்து தள்ளப்படுபவர்களை பார்த்து ஆறுதல் கூட சொல்ல மனமில்லாமல் போயிற்று. ஜெபம். இறைவா, நாங்கள் அன்புக்காக பாசத்திற்காக ஏங்கி நிற்கும் போது எங்களை உதாசீனப்படுத்தியவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். ஆறாம் நிலை. இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. புறப்படு, அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம். ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன். உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும். நீர் சினங்கொண்டு அடியேனை விலக்கி விடாதிரும். என் மீட்பராகிய கடவுளே, என்னை தள்ளிவிடாதிரும். இயேசு இரத்த வியர்வையில் மூழ்கி இருந்ததை பார்த்த வீர பெண் ஒருத்தி விரைந்து சென்று இயேசுவின் முகத்தை தன் துண்டால் துடைக்கிறாள். இந்நிகழ்ச்சி இயேசுவின் மீது அவளுக்கு இருந்த அளவற்ற அன்பின் அடையாளத்தை காட்டுகிறது. எந்த ஒரு வார்த்தையின் மூலமும் வெளிப்படுத்த முடியாத ஆறுதலை வெரோனிகா தன் செயல் மூலம் வெளிப்படுத்துகிறாள். சிந்தனை. எத்தனை செல்வம் இருந்தாலும் மக்கள் செல்வமே மேலானது. ஆனால் இன்று தன் தாய் மடியில் தலை வைத்து கொஞ்சி விளையாட வேண்டிய குழந்தைகளுக்கு குப்பை தொட்டிகளும் சாக்கடைகளும் தாய்மடியாக ஆக்கப்படுகிறது. அன்புக்காக இயங்கும் இவர்களின் பசியை போக்குபவர் யார்? வெரோனிகாவின் அந்த வீரச் செயல் வீரம் நிறைந்தது மட்டுமல்ல, அன்பு கலந்ததும் கூட. அதன் பரிசே இயேசுவின் முகம். பல வேளைகளில் நமக்கு தேவையில்லாத சில பொருட்களை ஏழைகளுக்கு கொடுத்து அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி விட்டோம் என்று நிம்மதி அடைகிறோம். ஆனால் அனைத்து தேவைகளுக்கும் மேலானது அன்பு என்பதை மறந்து விடுகிறோம். ஜெபம். இறைவா, ஒரு புறக்கணிக்கப்பட்ட உணர்வு என் இதயத்தை வாட்டுகிறது. என் பெற்றோரிடமிருந்து உடன் பிறந்தவர்களிடமிருந்து ஆறுதல் கிடைக்காதா என்று நான் ஏங்கி தவிக்கிறேன். என் மனதின் காயங்களை ஆற்றி என்னை விடுவியும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. நானோ ஒரு புழு, மனிதன் இல்லை. மானிடரின் நிந்தைக்கு ஆளானேன், மக்களின் நிகழ்ச்சிக்கு உள்ளானேன். என்னை பார்ப்போர் எல்லோரும் ஏளனம் செய்கிறார்கள். உதட்டை பிதுக்கி தலையை அசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் இவனை மீட்கட்டும், தாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்றனர். மனுக்குலத்தின் பாவத்தை போக்க வந்த சுமைதாங்கி இயேசு பாவம் என்னும் சிலுவையின் பாரம் தாங்காமல் தள்ளாடி தடுமாறி இரண்டாம் முறை கீழே விழுகிறார். கைதூக்கி விடுவார்கள் என்று நினைத்த அவருக்கு கசையடியே கிடைத்தது. சிந்தனை. இன்று பல இளைஞர்களின் வாழ்க்கை வீழ்ச்சிகளாலும்
தோல்விகளாலும் ஏமாற்றங்களாலும் நொறுக்கப்பட்டிருக்கிறது. பல வேளைகளில் விழுந்த இடத்தில் இருந்து அவர்களால் எழ முடியாத அளவுக்கு குடும்பமும் சமுதாயமும் இவர்களை ஏளனமாக பேசி எள்ளி நகையாடி மீண்டும் மீண்டும் விழச் செய்கிறது. இவர்களின் வீழ்ச்சியில் எழுச்சி இல்லாமல் இருப்பதற்கு நாமும் காரணம். ஜெபம். இறைவா, என் பாவம் போக்க பாடுகள் ஏற்றவரே, உம்முடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைத்து என்னை துன்பப்படுத்தியவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. பெருந்திரளான மக்களும் அவருக்காக மாரடித்து புலம்பி ஒப்பாரி வைத்த பெண்களும் அவர் பின்னே சென்றார்கள். இயேசு அப்பெண்கள் பக்கம் திரும்பி, எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இயேசு கடவுளின் மகன் என்பதையும் அவர் எந்த அளவுக்கு பரிசுத்தர் என்பதையும் உணர்ந்த எருசலேம் பெண்கள் அவருக்கு உண்டான இந்த பெரும் துன்பத்தில் பங்கு கொள்ள திரளாக அவரை பின்தொடர்ந்தனர். அவர்களின் அழுகையை கண்ட இயேசு தன்னுடைய துன்பங்களையும் மறந்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். சிந்தனை. பெண்களுக்கு எதிரான வன்முறையானது அவர்களை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கின்றது. உலகளவில் இன்று பெண்கள் பலவிதமான வன்முறைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றனர். பெண்களுக்கு சமுதாயத்தில் ஓரளவு அங்கீகாரம் கிடைத்தாலும் அவர்கள் மீதான அடக்குமுறைகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன. ஜெபம். இறைவா, எங்கள் வாழ்வில் பல வேளைகளில் எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு வரும் துன்பங்களைக் கண்டு துவண்டு போகாமலும் சோதனைகளைக் கண்டு சோர்ந்து போகாமலும் உம்முடைய ஆறுதல் வார்த்தைகளால் புத்துயிர் பெற்று பிறரின் துன்பத்தில் பங்கு கொள்ள வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஒன்பதாம் நிலை. இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்ற மனிதராய் இருந்தார், நோயுற்று நலிந்தார், காண்போர் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார், நாம் அவரை மதிக்கவில்லை. முள்முடி காயங்களாலும் சவுக்கடியின் வலியாலும் உடல் முழுவதும் ஏற்பட்ட இரத்த கரையாலும் இயேசு வலுவிழுந்து மெலிந்து தளர்ந்து தள்ளாடி சோர்வுற்று மூன்றாம் முறையாக கீழே விழுகிறார். மண்ணிலிருந்து பிறந்த மனிதனுக்காக தானும் மண்ணோடு மண்ணாகி மண்ணை முத்தமிட்டார். சிந்தனை. இன்று பல குடும்பங்களில் பெற்றோர்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள். குழந்தைகளை வளர்த்தாளாக்கி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்த போதும் பிள்ளைகள் அவர்களின் துயரங்களையும் கஷ்டங்களையும் நினைத்து பார்ப்பதில்லை. அவர்கள் வயதான காலத்தில் விழுந்து கிடப்பதை பார்த்தும் பாராமுகமாயிருக்கிறார்கள். பெற்றோரை கை கொடுத்து தாங்குவதும் தம் கடமை என்பதை உணராமலேயே மறந்து போயிருக்கிறார்கள். ஜெபம். இறைவா, என் பிள்ளைகள், நண்பர்கள், சுற்றத்தார்,
என்னிடம் எல்லாம் இருந்தபோது என்னை தாங்கினார்கள். நான் எல்லாம் இழந்தபோது எல்லோரும் என்னை உதாசீனப்படுத்துகிறார்கள். இதிலிருந்து மீண்டு புதுவாழ்வு தொடங்க எனக்கு வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. என் ஆடைகளை தங்களிடையே பங்கிட்டுக் கொள்கின்றனர். என் உடை மேல் சீட்டு போடுகின்றனர். உடலெங்கும் காயங்கள், மனமெல்லாம் அவமானம், தாங்க முடியாத வேதனைகள். வானத்து பறவைகளுக்கு கூட சிறைகள் என்ற ஆடை கொடுத்த பரமனின் ஆடை பறிக்கப்படுகிறது. இங்கு ஆடையோடு யாரையும் சிலுவையில் அறைவது இல்லை. இயேசுவின் ஆடைகளை உரிகிறார்கள். இது அவமானத்தின் உச்சிக்கே அவரை அழைத்து சென்றது. சிந்தனை: ஆடை உடுத்துவது அலங்காரத்துக்கு என்று நினைத்து அங்கம் மறைக்க தந்த ஆடையை அலங்காரத்துக்கு பயன்படுத்தி இன்று அநேகரை பாவத்தில் வீழ்த்துகின்றனர். பாவ ஆசைகளுக்கு மக்களை இட்டுச் செல்லும் கவர்ச்சிக்கு ஆடைகளை பயன்படுத்துகின்றனர். நாம் வாழும் சமுதாயத்தில் ஒரு பக்கம் அலங்கார ஆடை உடுத்தி மக்கள் செல்வத்தையும், மறுபக்கம் நல்ல ஆடை இல்லையே என்ற பெருமிச்சோடு மக்கள் தவிப்பதையும் பார்க்கிறோம். ஜெபம்: இறைவா, அலங்கார ஆடையினால் நான் மாசுபடிந்து அழுக்கடைந்தேன். என்னை மன்னித்து என் பாவத்திலிருந்து என்னை விடுவியும். நீர் எனக்கு தந்த ஆடையால் பரிசுத்தத்தில் நான் வாழ வளர வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. அப்போது பிலாத்து இயேசுவை சிலுவையில் அறையுமாறு அவர்களிடம் ஒப்புவித்தான். அவர்கள் இயேசுவை தம் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார்கள். பிலாத்து குற்ற அறிக்கை ஒன்றை எழுதி அதை சிலுவை மீது வைத்தான். அதில் நாசரேத் இயேசு யூதர்களின் அரசன் என்று எழுதியிருந்தது. எனது தசையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவன் எவனும் நிலைவாழ்வை பெறுவான் என்று கூறிய இயேசு தன் சதையை ஆணிகளுக்கு அடைக்கலமாக்குகிறார். தனது இறுதி துளி இரத்தத்தால் பாவங்களை கழுவி நம்மை தூய்மையாக்கி அவரோடு ஒன்றாக வாழ அழைப்பு விடுக்கிறார். சிந்தனை: இன்று பல குடும்பங்களில் கணவருக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு என பல தீராத வியாதிகள் அவர்களை ஆழ்துயரத்தில் ஆழ்த்துகின்றன. புற்றுநோய், டிபி, ஆஸ்துமா, இதய நோய், சர்க்கரை வியாதி, மூட்டுவலி, வீசிங், தைராய்டு என்று கொடும் வியாதிகளால் பல குடும்பங்கள் அலைக்கழிக்கப்படுகின்றது. சரீரத்தின் வலி தாங்க முடியாமல் தூங்காத இரவுகளில் குடும்பத்தில் ஓயாத ஒப்பாரி சப்தம், கண்ணீரும் கலக்கமும் நிறைந்த குடும்ப வாழ்வு. மருந்தும் மருத்துவம் பொய்த்து போக தவியாய் தவிக்கிறார்கள். எப்படி கண்விழிப்பேன் என்று தெரியாத மரண பயம். ஜெபம்: இறைவா, எனக்காகவே நீர் காயப்பட்டீர், அடித்து நொறுக்கப்பட்டீர். உமது காயங்களால், தழும்புகளால் நாங்கள் சுகம் பெற்றுக் கொண்டோம் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டு எங்கள் நோயிலிருந்து நாங்கள் சுகம் பெற்றிட அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி,
எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் மரிக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது இன்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று உயிர் உடலை விட்டு பிரியும் இறுதி நேரத்திலும் பிறருக்காக பரிந்து பேசுகிறார். எப்போதும் நல்லதையே செய்து நன்மைகளையே நினைத்து வந்த நல்லாயனாம் இயேசு கொலை செய்யப்படுகிறார். லட்சியத்தோடு வாழ நினைப்போர்களை மரணம் விட்டு வைப்பதில்லை. இயேசுவும் விதிவிலக்கல்ல. தன்னுடைய கடைசி மரண போராட்டத்திலும் நம்பிக்கை நிறைந்த மனதுடனும் தந்தையின் கையில் ஆவியை ஒப்படைக்கிறார். சிந்தனை: பல ஆயிரக்கணக்கான பச்சிளம் குழந்தைகளுக்கு கருவறையே கல்லறையாகிறது. கருவறையில் ஆரம்பமாகும் துடிப்பு அங்கேயே அடக்கப்படுகிறது. பெண்களின் அறியாமையாலும் இச்சைகளாலும் தானாகவே தேடி ஏமாந்து போகும் பெண்களின் வயிற்றில் வளரும் குழந்தைகளும், பெண் குழந்தை வேண்டாம் என்ற கொலைக்கார கும்பலின் கூக்குரலாலும், பல பெற்றோர்களின் சுயநலத்தாலும் கருவுற்ற குழந்தைகளின் வாழும் உரிமை பாதிக்கப்படுகிறது. ஜெபம். இறைவா, பாவத்தை பற்றிய பயமே இல்லாமல், பாவம் எவ்வளவு கொடியது என்பதை புரியாமல் கொலைக்காரர்களாகி பரிசுத்தமான இதயத்தை இழந்து துன்புறும் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி தயை கூர்ந்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். 13ஆம் நிலை. இயேசு தன் தாயின் மடியில் கிடத்தப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. நமக்காக பிறந்து நமது மாண்புக்காக வாழ்ந்து நமது மீட்புக்காகவே தன் உயிரை தியாகம் செய்த வாழ்வும் வழியும் ஒளியுமான இயேசுவின் உடல் மரியின் மடியில் கிடத்தப்படுகிறது. அன்று உயிரோடு தன் மகனை கருவில் சுமந்த மரியாள் இன்று மரித்த மகனை தன் மடியில் சுமக்கிறாள். சிந்தனை: உனக்கு பதில் நான் இறந்திருக்கலாமே என்று கதறுவோர் ஏராளம். இன்றும் மரியாவைப் போல உயிரிழந்த பிள்ளைகளின் சிதைந்த சடலங்களை தம் மடியில் கிடத்தி துயரத்தின் விளிம்பிற்கு செல்லும் பல்வேறு தாய்மார்களை காண்கிறோம். அவர்கள் கண்ணீர் வற்றி நா உலர்ந்து முத்துமாறி பொழிந்து கதறி எழும் காட்சி தினம் நம் சமுதாயத்தில் நடக்கின்றது. ஜெபம். இறைவா, என் வாழ்வில் வரும் கஷ்டங்களையும் பாடுகளையும் பெரிதாக நினைக்காமல் உம் அன்னையைப் போல் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று தாழ்ந்த மனதோடு ஏற்றுக்கொள்ள வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. உலகத்தை மீட்க வந்த இரட்சகராம் இயேசுவுக்கு தலை சாய்க்கவும் இடமில்லை. படைப்பு அனைத்தையும் படைத்த இறைவனுக்கு இரவல் கல்லறை. உண்மைக்கு சான்று பகர வந்தவர் புதைக்கப்பட்டார். அன்பால் உருவாகி
அன்போடு வாழ்ந்து அன்பை போதித்து அன்புக்காக உயிர்விட்ட அன்பரை அடக்கம் செய்தனர். சிந்தனை: சில நேரங்களில் நம்முடைய பாவங்கள் கல்லறையாக இருந்து கொண்டிருக்கிறது. யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். அது நம் உள் மனதிலே புதைந்திருந்து பழுத்து புழுவாகி பெரும் மரண ஆபத்தை ஆன்மாவுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. வெளிப்படையாக மக்கள் பார்க்கின்ற பாவங்கள் தான் நீக்கப்பட வேண்டியதென்று நினைத்து அளவுக்கு அதிகமான பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஜெபம்: இறைவா, என் ரகசிய பாவங்கள் என் சரீரத்தையும் ஆன்மாவையும் ஒவ்வொரு நாளும் கொண்டு கொண்டே இருக்கிறது. நான் மறைத்தாலும் உமது முன் மறைவானது ஒன்றுமில்லை. உமது இரத்தத்தால் என்னை கழுவி எனக்கு மீட்பு தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் குடும்ப கருத்துக்களுக்காகவும் உத்தரப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் ஒப்பு கொடுப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.